இத நிறைய இலக்கியங்கள்ல வந்து சொல்லி வந்திருக்காங்க. அதுல சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்றாரு, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாண நீர் வேடி உலகிற்கு அவனல போல் வானின்று தான் சுரத்தலான் அப்படிங்கிறார். இல்ல இளங்கோடிகள் நல்ல சாமர்த்தியக்காரர். எப்பவுமே வந்து ஒரு புத்தகத்தை எழுதணும்னா கடவுள் வாழ்த்து பாடுவாங்க. ஆனா மங்கள வாழ்த்துல அவரு திங்களையும் சூரியனையும் மழையையும் பத்தி பாடுகிறார். இதுல இருந்தே தெரியுது தமிழர்களும் இயற்கையும் எவ்வளவு வந்து இணைந்து இருந்தார்கள் என்பது. இந்த இலக்கியத்தை மட்டும் இல்ல, நற்றிணை, குறுந்தகை, புறநானூறு, பரிபாடல்னு அத்தனை இலக்கியங்களிலும் நீர் மேலாண்மை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நம் வீர பெரும்பாட்டனார் கரிகால சோழனின் புகழ் பாடிய அந்த பட்டனைப்பால நூல்ல வந்து ஒரு செய்யுள் இருக்கு. காவிரியோட அழக பத்தி சொல்றது. மலைவெளி காவிரி புனல் பறந்து பொன் விளையும் அப்படின்னு அந்த செய்யுள் ஆரம்பிக்கும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த குடகு மலையிலேருந்து வந்த அந்த தலை காவிரி அழகா தவழ்ந்து வரா, இங்க இருக்கிற கடல் போல இங்க இருக்கிற வயல்வெளிகள் எல்லாம் வந்து அவள் பறந்து வளம் குளிக்க செய்யறா. வளம் குளிக்க செஞ்சுட்டு அந்த வயல்ல விளைந்த கரும்பை வந்து கரும்பாலையில உருக்கும் போது வர்ற ஆவினால அந்த கழனியோட அழகு, அதனோட கவின் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம தஞ்சை மண்டலத்தின் அழகு மட்டும் இல்ல, அப்பவே வந்து கரும்பை வந்து இந்த தமிழனுக்கு ஆட்சி ஆலையில வைத்து உருக்கி இருக்கிறான்ங்கிற அறிவியலையும் அங்க வந்து பதிவு செய்யறாங்க. இதே பட்டினப்பாலையில இன்னொரு அறிவியலை வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன, இப்ப வந்து நீராவியாதல் பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கோம். வாட் இஸ் வேப்பரைசேஷன், எவாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல அறிவியல் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதுல வந்து நம்ம பட்டினப்பாளையில சொல்லியிருக்காங்க, வான்முகந்த நீர் மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் கலக்கவும் அப்படின்னு சொல்லி அதுல வருது. எனக்கு ஒரு ஆசைதான், நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிப்போம்ல, டெஃபினிஷன் வேப்பரைசேஷனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும் போது ஆங்கிலம் தான் படிப்போம். அப்ப நம்ம புலவர்களோட அறிவியல் பாடல்களை அங்க புத்தகங்களை இடம்பெற வைக்கணுங்கிறதா எங்களோட ஆசை. அதே வந்து அந்த இத்தனை இலக்கியங்களையும் வந்து நீர்நிலையை பத்தி சொல்றாங்க. ஆனா இத்தனை புலவர்கள் நீர்நிலையை பத்தி பேசினதை விட ஒரு அதிகாரமிக்க மன்னவன் ஒருவன் சிந்தையில் அந்த நீர் மேலாண்மை உதித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்றுதான் நம்ம வந்து கல்லணை. ஆஹா, எப்படி ஓடுகின்ற நீர், அதுல ஆழம் தெரியாத மணல் படுகை, அதில் ஒரு அணை. இல்ல இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம இது பண்ணணும். அந்த கல்லணைக்கு முன்பே வந்து நம்ம இங்க திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே இருக்கிற கச்சமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு அணை கட்டப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அதனுடைய தரவுகளையும் நம்ம வந்து இன்னும் எடுத்து சேகரிக்கணும். இதுல இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமைகளை நம்ம இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த திராவிடர்கள்ட்ட கொடுத்திருக்கோம். இதுல என்ன வேற பெருமைன்னா, தஞ்சை வந்து எங்களோட பெல்ட் அப்படின்னு. என்ன பெல்ட்? லெதர் பெல்ட்டா? தஞ்சைனாலே நாங்க தான். அடா இருந்துட்டு போயா, தஞ்சைனாலே நீங்க தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. நீங்க வந்து என்ன இங்க பிரோஜனம் என்ன பண்ணீங்க? மணலை கொள்ளையடிச்சு வித்ததை தவிர நீங்க பண்ணது என்ன? ஐயா பழனி மாணிக்கம் அவர்களா இருக்கட்டும், பரசுராமனா இருக்கட்டும், இப்ப இருக்க முரசொலியா இருக்கட்டும், நீங்கள் வந்து மணல் கொள்ளையருக்கு கடை விரித்து கொடுத்தீர்கள் காவிரி ஆற்றை. அதை தவிர நீங்க சாதித்தது என்ன தஞ்சையில்? நாங்கள் தான் என்று, வேற ஒண்ணுமே இல்லை நீங்க செய்தது. இவர்கள் வந்து இப்ப இங்க இருக்கிற திருவையாரோட எம்எல்ஏ வந்து துரை சந்திரசேகரன் அவர்கள் இதை பற்றி எல்லாம் பாப்பாரா? அன்னைக்கு வந்து இந்த மணல் திருட்டுல முத திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2021 சர்க்குலர் வெளியாகுது. என்ன, திருவையாற்று படுகையில 5 இடங்கள், மருவூர், சாத்தூர், இந்த 5 இடங்கள்ல மணல் எடுக்கிறதுக்கான இதுதான் முதல்ல கையெழுத்தானது. இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு வந்து மணல் கொள்ளையர்கள் இங்க புதுக்கோட்டையில இருந்து வந்து உலகம் முழுக்க கொள்ளை அடிக்கிறாங்கன்னா அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? நீங்க நல்லா யோசிங்க. ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு கவிதை இருக்கு, மணல் திருடனோட அஸ்தியை கரைக்கிறதுனால அதுக்கு வந்து நதி தேவைப்படுமா? திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ரெண்டுலயுமே மணல் திருடுறாங்க. இல்ல என்ன கொடுமைங்கனாயா, மணல் திருடுறவனுக்கு பேரை பார்த்தீங்களா? நம்ம சோழனோட பேர், பெரும் கொடுமை அதுதான். மணல் திருடர்களுக்கு நம்ம கரிகால சோழனோட பேரு, எம்ஜிஆர் அவர்களோட பேரை பார்த்தனா முத்து, வைரம், ரத்னம். இதை தவிர இவர்கள் சாதித்தது எதுவுமே இல்லை. ஏன் நம்ம இதெல்லாம் விடுத்து, இந்த கட்சிகள்லாம் விடுத்து நாம் தமிழர் கட்சி பக்கம் ஏன் நிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த சூழலியல் பத்தி எத்தனையோ வந்து புத்தகங்கள் வந்திருக்கு, எத்தனையோ அறிஞர்கள் அதை பத்தி எல்லாம் எழுதுறாங்க. அது நம்மளுக்கு தரவுகள், அது சந்தோஷம். ஆனா அதிகாரம் இருக்கும் ஒருவர் அதை பற்றி பேசும்போது மட்டும்தான் அது நடைமுறைக்கு வரும். ஆனா இப்ப இருக்க அதிகாரத்தில் இருக்க யாருமே பேச மாட்டாங்க அதை பத்தி. ஏன்னா இருக்கிறது பூரா தத்தி. அப்ப அதிகாரத்திற்கு வர தகுதியான ஒரு அரசியல் தலைவர் அதை
அதை பேசினால் மட்டும்தான் அது நடைமுறைக்கு வரும். அதுதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிற ஒரு அரபிய பழமொழி ஒன்று இருக்கு. once you carry your own water then you know the value of every drop அப்படின்னு. உன்னோட இதை வந்து தண்ணி, உனக்கு தேவையான தண்ணியை நீனே சுமக்கும் போதுதான் ஒவ்வொரு துளியோட அருமையும் உனக்கு தெரியும். இப்ப நான் ஒரு இடத்துக்கு பயணப்படுறேன், மன்னார்குடியிலேருந்து பராக்கோட்டை போறேன்னா எனக்குள்ள தண்ணி எனக்கு இருக்கணும். நான் வந்து போய் பிளாஸ்டிக் பாட்டில வாங்கி குடிச்சு போட்டுட்டு போயிடுறேன். அப்ப அந்த அந்த ஒவ்வொரு துளியையும் நம்ம சுமக்கும் போது வழி தெரியும். கடவுள் புண்ணியத்துல அந்த நிலைமை நம்மளுக்கு வர வேணாம். இருக்கிறத வந்து நம்ம காப்பாத்திக்குவோம். இப்ப அழிந்தது போனால் போகட்டும், இருப்பதை காப்பாற்றி கொண்டு வருகிற தலைமுறைக்கு நம்ம வந்து கொண்டு செல்வோம். இப்ப நாம் தமிழர் கட்சி ஏன் கூட்டணி வைக்கல, ஏன் கத்தி கத்தி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். யாரோட கூட்டணி வச்சிருக்கோம்? மரங்களோடும் மலைகளோடும் ஆடோடையும் மாடோடையும் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். நீ கத்தி பேசுறீங்களே, இது யாருக்கு புரியும்? இதுக்காரு புரியுமானா கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் நாங்க பேசுறது புரியும். அவர்கள் எங்களுக்காக நிற்பார்கள். அப்படி நாங்கள் இந்த மாதிரி கத்தி கத்தி பேச 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 அது பிரபஞ்சத்தில் பட்டு ஒலித்து ஒரு பிரளயமா வெடிக்கும். அதில் தமிழ் தேசியம் மலரும். அந்த மலர் எடுத்து வரும் தலைமுறைக்கு நாங்கள் தருவோம். இது உறுதியாக நடக்கும். எங்கள் அண்ணன் ஆட்சியில் நடந்தே தீரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.